சசிகலா புதிய கட்சி தொடங்கி இருக்காங்க, நாளைக்கு அவங்களும் போய் ஒன்னும் ஆகலாம். ஒன்னும் ஆகிறத பத்தி நான் தவறே சொல்லல. இதே அண்ணா டிடிவி தினகரன் அமமுகவை கலைத்து விட்டு அதிமுகவுடைய சேர்வதை நான் எந்த விதத்திலையும் குறை சொல்ல மாட்டேன். நீங்க அப்படி போயிட்டு இப்படி சேர்வீங்களேன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நாங்க இப்போ திமுக கூட இணைகிற பொழுது எங்கள் தலைவர் என்ன சொன்னார், அதுதான் முக்கியமான செய்தி. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் இது நடந்தது, நாங்கள் வெளியில் வந்தோம், குறை சொன்னோம், அவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் வைத்தோம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எங்களுக்கும் திமுகவிற்குமான கொள்கை வேறுபாடு எதுவும் இல்லை. தனிப்பட்ட முறையில் வைகோ அவர்களை வெளியேற்றியதனால் ஏற்பட்ட மன வருத்தத்தில் வந்தால் எங்களால் ஒரு தொண்டர்களாக சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தோம். அது நிறைய கேள்விகள் உண்டு, அது இன்றைக்கு வரைக்கும் அதை எங்களை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பதில் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் திமுகவோடு இணைகிற பொழுது இந்தியாவினுடைய அரசியல் சூழலே மாறிப்போனது. 2014க்கு பிறகு மோடி அவர்கள் மதவாத சாதியவாத கலவரங்களை உருவாக்கி அதன் மூலம் வெற்றி பெறுகிற களத்திற்கு தேர்தல் களத்தை மாற்றுகிற சிந்தனை, சிறுபான்மையினருக்கு எதிரான மிகப்பெரிய போராட்ட களங்கள் எவ்வளோங்க யூபியிலலாம் அடித்து வரட்டுறாங்க. நீங்கள் இப்போ எவ்வளவு பெரிய சிரமங்களை சிறுபான்மையினர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்துக்களுக்கு எதிராகவே இருக்கிறார்கள். ஒரு தனி நாடு, ஒரு தேர்தல், ஒரு மொழி என்கிற நிலைக்கு அவர்கள் போகிற பொழுது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவனாக செய்ய வேண்டிய கடமை, திராவிட இயக்கத்தோடு ஒன்றிணைந்து அதை எதிர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்.